வணக்கம். சுதந்திர போராட்ட தமிழ் மங்கையான ஷியாமளா ராஜகோபாலன் பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. ஷியாமளா ராஜகோபாலன் பர்மாவின் யாங்கூன் அருகே உள்ள கமாட் நகரில் பிறந்தார். இந்திய தேசிய காங்கிரசின் அடிமட்ட அளவில் உள்ள ஒரு முன்னணி அமைப்பான சேவா தளம் என்ற இயக்கத்தில் பங்கேற்பதற்காக ஷியாமளா அடிக்கடி வகுப்புகளை புறக்கணித்தார். அருகிலுள்ள பஜாரில் சுபாஷ் சந்திரபோஸின் உணர்ச்சி பூர்வமான பேச்சான குறிப்பாக எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்ற அவரது முழக்கத்தால் அவர் மிகவும் ஈர்க்கப்பட்டார். தனது தந்தையின் கடும் எதிர்ப்பையும் மீறி இந்திய தேசிய ராணுவத்தில் சேருவதில் உறுதியாக இருந்தார் ஷியாமளா. 16 வயதில் சுபாஷ் சந்திரபோஸின் கேப்டன் லட்சுமி சாகல் தலைமையிலான ஜான்சிராணி அனைத்து பெண்கள் படைப்பிரிவின் இளைய உளவாளி ஆனார். ஷியாமளா மிங்கலானில் உள்ள ஒரு ராணுவ மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றிக் கொண்டே சுபாஷ் சந்திரபோஸை ஆதரித்த ஜப்பானியர்களுக்கு பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு எதிராக உளவு தகவலை சேகரித்தார். 1945ஆம் ஆண்டில் பர்மா யுத்தத்தின் போதான கடைசி குண்டுவீச்சில் நேச நாட்டு படைகள் ஜப்பானியர்களை தோற்கடித்த போது ஷியாமளா வீரத்துடன் பலரை அகழியில் இருந்து மீட்டு ஒரு ஏணின் மீதேறி அவர்களை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றார். ஷியாமளா ராஜகோபாலின் வீரமும் இந்திய சுதந்திரத்துக்கான அர்ப்பணிப்பும் போஸின் இந்திய தேசிய ராணுவத்தில் இளம் மற்றும் மிகவும் தைரியமான உளவாளிகள் ஒருவராக இவரது குறிப்பிடத்தக்க பங்களிப்பை எடுத்துக்காட்டு.